ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்குறோன்னா, பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் நோட் டு ப்ரொசஸர் செகண்ட் சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது எப்பயும் போல் பைரட் ஃபஸ்ட்டு சேட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். சேட்டில் ஒன்றுமே இல்லை, இவனு என்னமோ அமைச்சிருக்கான், அதை நம்மளுக்கு விட்ருங்க, நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரில, அது என்ன இருக்குது, ஆனால் ஒன்றும் புரியல. ஓகே, நம்ம பைரட்டுங்களை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தாச்சு. போன எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம போய் போட் வாங்கிக்கலாம். நான் ஒரு சில சோசியல் மீடியாவில் செக் பண்ண வரைக்கும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன். எப்படி எப்படி நெக்ஸ்ட் சைடு நிறைய ஐலாண்ட் இருக்கும் கைஸ். செகண்ட் சி, தேர்ட் சி நிறையா இருக்குது. ஓகே, இந்த போட் டீலரில் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரீ போட் டிங்கிரி வாங்கிக்கலாம். டிங்கிரி வாங்கினா 0 பைசா காசு இல்லாமல் போய்க்கலாம். ஓகே, ஆனால் இப்போ காம்பஸ் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனால் வண்டி மூவ் ஆக மாட்டுது, ஏன் தெரில. மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் மூவ் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. இந்த வண்டியை அடிச்சு நொறுக்கிட்டு புது வண்டி வாங்கலாமா? அடிச்சாச்சு, வண்டி போகுமான்னு தான் டவுட்டு. ஓகே, ட்ரை பண்ணுவோம், பட் நோ. ஓகே, இந்த போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நீதியாக போயிடலான் இருக்கேன். இங்கே போக முடியுமா? பட்டு ஹெல்த் குறையுதே. ஹெல்த் குறையனால நம்மளால நீந்தி போக முடியல. சரி, போட்டில் தான் போய் ஆகணும் போல, ஒரே வழி தான் போட்டில் போகிறது தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் அந்த போட்டை திரும்பி வாங்கி பார்த்தா என்ன ஆகும்? திரும்பி வாங்கி பார்க்கலாம். கைஸ், மேப் கைஸ். ஓ, நம்ம இது இப்போ நம்ம 2 ஐலாண்டுக்கு போவோம். காடு மாதிரி இருந்துச்சு, இல்லை அந்த வழுக்கிற மாதிரி இருந்துச்சு, அது 2 ஐலாண்டு இது ஒன்று போவோம்னு நினைக்கிறேன். பட் இப்போ டிங்லி வாங்கிட்டு சரி பார்ப்போம், இந்த வண்டி போதானே. காசு கொடுத்து வாங்கலான்னு கேட்பீங்க, நம்மள்ட்டே பைசா கம்மியாக இருக்குது, அதனால தான் டிகிரி வாங்குறேன். பட் டிகிரி நாட் ஒர்க்கிங். ஆல்சோ லுக் ஸ்லூப் வேணால் வாங்கி பார்க்கலாம். ஓ, போட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ். கேனன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? கேனன்லாம் இருக்குது. ஏய் நைஸியா, சுட முடியுமான்னு பார்க்கலாம் கைஸ். சுடுது கைஸ் கேனனு. கேனனுக்கு என்ன யூஸ்ன்னு தெரில, அதில் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இல்லை முடிஞ்சா இந்த வீடியோவில் ட்ரை பண்ணலாம். என்ன யூஸ்ன்னு தெரில, தெரிஞ்சா பார்க்கலாம். கைஸ், இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்கு, என்னென்னு போய் பார்க்கலாங்க. வண்டி நிறுத்திட்டு உள்ள போகலாங்களா ஐலாண்டுக்குள்ள? உள்ள போனா மிடில் டவுன்னு காமிக்கிறான். மிடில் டவுன்னா என்னது இல்லை. ஓகே, அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்போம், ஏதாச்சும் கிடைக்குதான்னு. அங்கே ஒருத்தன் இருக்கான், விட்டுருங்க. மிஸ்க்கு கிளிக் பண்ண முடியுதா? எனக்கு கிளிக் பண்ண ஒன்றும் இது கிளிக் பண்ண முடியுதா? முடியல, என்னன்னு தெரியலையே. கைஸ், பில்டிங்குள்ளே போயிட்டான் கைஸ். எப்படியா? இவன் என்ன மிஸ்க்கு ரோப்ளாக்ஸ் மச்சா ஐடிக்கே. ஓகே, மை கேம் 43 ஸ்டேஜ் 1 யூஸ்ஃபுல் சேஞ்ச். என்னன்னு தெரில, சரி நம்ம வெளியே போவோம். ஓ கைஸ், ஃப்ரூட் டீலர் போனோடய 10 தெரிஞ்சுக்கோ. ஃப்ரூட் டீலரு இவன்ட்ட ஃப்ரூட் அவைலபிளாக இருந்தால் ஸ்டாக் காமிப்பான். 5000 பிளேடு ராக்கெட் எல்லாம் இருக்கு. கைஸ், ஃபால்கன் இருக்கு, பட் நோ பைசா. ஓகே, நமக்கு டிராகன் இல்லை கைஸ், டிராகனை தான் வாங்கிக்கலாம். வாங்க முடியுமானே தெரியல, காசு எவ்வளோ தெரியலையே. ஓகே ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி போவோம். இந்த பக்கம் வந்தால் ஒன்றுமே இல்லை, அதனால் அப்படியே போவோம். இப்போ போட்டுக்கு ஏறி போயிடலான் இருக்கேன். போட்டுக்கு ஏறி போயிடலாம், டப்பா 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 டப்பான்னு போயிடலாம் போட்டுக்கு ஏறி. அந்த ஐலாண்டு எந்த ஐலாண்டு தெரியல, புது ஐலாண்டை பார்க்க போகிறோம். இது 2வது ஐலாண்ட், நம்ம இந்த கேமுக்கு 2வது ஐலாண்டு பார்க்குறோம். தேர்ட் ஐலாண்டு நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போய் நியூ யூனிவர்ஸில் இருப்பானுங்க, கொஸ்ட் எடுத்து ஆக்செப்ட் பண்ணி அவனுங்களே போட்டு தாக்கணும். தாக்கிட்டா போச்சு. இப்போ வரைக்கும் நம்ம இன்வெர்ட்ரி காலியாக தான் இருக்கு. ஒரே ஒரு பாம் ஃப்ரூட் இருக்கு.
அடுத்த ஃப்ரூட்லாம் வாங்க எவ்வளோ செலவாகும் தெரியல. ஃப்ரூட் எப்படி வாங்கணும்னே பெஸ்ட் தெரியல. காய்ஸ் போட் அப்படி மேலே யோ என்னையா இது போட் அப்படி மேலே ஏறிச்சு. இறங்குமா போட்டு? கைஸ் இறங்கிச்சு கைஸ். ஓகே ஓகே, இந்த சைடு என்ன பக்கம் இருக்குது, நம்ம அப்படியே இப்படி வந்து அந்த பக்கம் போயிடலாம். அப்படியே இந்த பக்கம் வந்து எடுத்துனா கைஸ் நிறுத்தி ஜம்ப் பண்ண மேலே ஏறியுது. ஹோம் பாயிண்ட். ஹோம் பாயிண்ட் எதுக்கு தெரியல, போன சீரியஸ் செட் பண்ணேன். பட் அது என்ன யூஸ் தெரியல. கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும் அது என்ன யூஸ்னு. அங்கதான் காமிக்கணும். ஐ மார்க் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. மேலே போகலாம். மேலே போகலான்னு பார்த்தா ஏற முடியல. டபுள் ஜம்ப்லாம் மற்ற பசங்களாம் பண்ணுறேன்னு நம்மளால பண்ண முடியல. அதான் ஒரு கவலையாக இருக்க. ஓ மங்கி ஸ்கூலில் குயிலா கிங்கை அக்செப்ட் பண்ணலாம் கைஸ். கன்ஃபார்ம் யூ மஸ்ட் லெவல் 20. அடங்க பராண்ட மங்கிஸு லெவல் 10 ரெக்யூர்டு. லெவல் 2 தான் பண்ண முடியுமா கைஸ்? அங்கே எவனும் ஒருத்தர் இருக்கான், அவன் எவனு பார்த்துட்டு இல்லாமா? இது பார்க்க காடு மாதிரி இருக்கு கைஸ். காடு ஐலாண்டு காடு. பிளாக் ஸ்பூட் காச்சா ஜுவலஸ். Hi, hello, I am Jolis. Physical force. Not today, come back when your level reach 50. 50வது லெவல் போனதுக்கப்புறம் வர சொல்கிறான். சரி நம்ம 50வது லெவல் போனதுக்கப்புறம் போகலாம். என்ன சொல்கிறான், மங்கீஸ் அடிக்க சொல்கிறானுங்க. இருங்க, ஷிஃப்ட் லாக் ஆஃபில் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. ஓகே, மங்கீஸை போட்டு தாக்குவோமா? கட்டானா வச்சு பயங்கரமாக அடிக்க. 89 போதியா? பயங்கரமாக இருக்கு கட்டானா. லெவல் 3 ஆயிடுச்சு கைஸ் கட்டானா மாஸ்டரி. லெவல் 20 போனால் ஏர் ஸ்லாஷ் நம்ம அட்டாக் அன்லாக் ஆகுது. அது என்னன்னு பார்த்துடலாம் கூடிய சீக்கிரத்தில். ஓகே, இப்போ இந்த மங்கியை போட்டு தாக்கி டக்கான் ஸ்விட்ச் பண்ணி அடிக்க முடியுமான்னு தெரில. அடிக்க இனிமேல் ட்ரை பண்ண. அடங்க, ஒரு சாதாரண குரங்கிட்ட போய் தூதுருக்கேன் பார்த்தீங்களா? என்னையே சொல்லணும். இங்கே ஸ்பான் ஆயிருக்குங்க கைஸ். அது ஸ்பான் ஏரியா போல. இந்த புத்தா ஒரு ஃப்ரூட் இருக்கு பெருசா, அந்த ஃப்ரூட்டு கிடைச்சா பயங்கரமா இது பண்ணலாம் கிரைண்டிங். அதை மட்டும் எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும். அது அந்த பிசிக்கல் ஃப்ரூட் இருக்கு, அவன்கிட்ட வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த ஷாப்பில் வரும், அதில் தான் வாங்க முடியும். ரெண்டாவது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் செகண்ட் சி போனால் ட்ரேடிங் பண்ண முடியுமா? செகண்ட் அண்டு தேர்ட் சி பார்க்கலாம். ட்ரேடிங் பண்ணி கூட இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இவன் முடிப்போம். மங்கி கதையை டப்பான் முடிச்சாச்சு. மாஸ்டரி 9 போயிடுச்சு. இப்போ இந்த மங்கியை போட்டு தாக்குவோம். தாக்குன்னு தாக்குவோம். கதை முடிகிற வரைக்கும் தாக்குவோம். தாக்குடா அடிடா அடிச்சு முடிச்சாச்சு. இன்னும் முடிக்கலையா? முடிஞ்சிச்சு. ஓகே, அப்படியே அந்த பக்கம் போவோம். இங்கே ஒரு மங்கி இருக்கான். ஓ 6 அனிமே முடிக்கும். 4 அனிமே முடிச்சிட்டோம். 6 பேர்த்துக்கு காலி பண்ணுவோமா? 6 பேர்த்துக்கு காலி பண்ணிட்டா போச்சு. ஓகே, காலி பண்ண அடிச்சு அடி. அவ்வளோதான், முடிஞ்சான். மாஸ்டரே 10 போயிடுச்சு. இன்னொரு 10 லெவல் போனால் 2வது அன்லாக் ஆகும் நினைக்கிறேன் கைஸ். மேஸ்னா மாஸ்டரி தான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு சம்மந்தம் மேலே கொடுத்துருக்கானுங்க மாஸ்டரின்னு. ஓகே போட்டு தாக்குவோம். முடித்தாச்சு. கம்ப்ளீட். கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். ஓகே மேலே ஏறி ஒரு இடிஞ்ச பில்டிங் இருக்கு. ஜஸ்ட் எடுத்தா 200 ரூபா. ஆட்டங்க, இப்படி மேலே ஏறிடலாம். ஏறி ஓடு. அப்படியே அச்சுட்டு கீழே வந்துட்டேங்க. மேலேயும் போக முடிய மாட்டுது, ஏன் தெரில. ஸோ அங்கே எங்கேயும் ஜம்ப் பண்ணி போய்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்ட் எடுப்போமா? மங்கீஸ் தூக்கு டபக்குன்னு கன்ஃபார்ம் கொடு. கொஸ்ட் கம்ப்ளீட்டட். கொஸ்ட் அக்செப்டட். இங்க ஒருத்தர் இருக்காங்க கைஸ். இவனை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டான். சரி போவோம். சீக்கிரம் முடிடா. சை அட்டாக். குவைட் சாஷ். நாக்கடி சொல்லலாம். நாக்கடிச்சா நாக்காக முட்டுறானே. என்னையா அது? நீ இப்படி துரத்துனா மங்கி பையன். குரங்கு பையில துரத்துற. அடிய போட்டு அவ்வளோதான். அடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எனிமி காலி. செகண்ட் எனிமி போலாம். அங்க ஒருத்தன் இருக்கான். அவனை கட்டி முடிப்போம். டப்பு முடிச்சு விட்டுறலாமா? ஓகே. போடுறா அடிக்க போடுறா. ஏன் ஸ்ப்ரிங் மாஸ்டர் திருப்பதான் முடியாது போல. ஸ்டேஜ் போட்டா போன டைம் பவர் ஆச்சு. அதனால இந்த டைம் போடலாம். பிளாக்ஸ் ஃப்ரூட்னா ஃப்ரூட்டுக்கு பவர் நினைக்கிறேன். அதை போட்டு மெல்லி டிஃபென்ஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து எனர்ஜியும் ஹெல்த் உயரும். அது கொஞ்சம் போட்டு ஸ்வாடு கொஞ்சம் போடலாம். ஏன்னா நம்ம ஸ்வாடு கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். இதில் ஜோரா வச்சுருப்பானுங்க கைஸ். இந்த 3 கட்டானா சீசு அப்புறம் என்னென்னமோ வச்சுருப்பான். சீசு பேர் தான் ஞாபகம் இருக்குது. அந்த கட்டானெல்லாம் இருக்குங்களாம்மா. ஆனால் அதெல்லாம் செகண்ட் சி போனதை எடுக்க முடியுமாம்மா. செகண்ட் சி சீக்கிரமாக போகணும் கைஸ். ஆனால் எப்படி போகணுன்னு தான் தெரியாது. எப்படி கொஸ்டின் அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தால் லெவல் ஏற அடுத்த ஐலண்டு போனால் அப்படியே நம்ம செகண்ட் சி போயிடலாம் போல். சீக்கிரமாக போயிடலாம். முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோடில் போக பார்க்கலாம். இந்த எபிசோடில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக முடிச்சாலுமே இன்னும் எத்தனை பேர்? இன்னும் 3 பேர். இன்னும் 3 பேர்த்த முடிச்சு போக முடியும் போல. ஓகே, ஒருத்த முடிச்சாச்சு. அடுத்த ஆள் வாடா. இவனுங்களே வர மாட்டாங்க. நம்ம தான் தேடி போக வேண்டியதாக இருக்கு. அது ஒரு கடுப்பு கைஸ். டப்பான்னு முடிச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரூட் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரூட் மொக்கங்கிறாங்க. என்னன்னு தெரியல. அட்டாக் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. சொல்லுங்க. நம்ம கட்டானா வச்சு அடிப்போம். கட்டானா வச்சு அடின்னு அடிச்சா உங்களுக்கு போகுது. இப்போ ஒரு நாக்கா போட்டால் முடிஞ்சிருவோம். அவ்வளோதான். நம்ம லெவல் 17 போயிட்டோம். இப்போ கொஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருங்க அங்கே அந்த சைடு நம்ம ஒரு ஐலாண்டு பார்த்தோமே, அதை போய் செக் பண்ணிட்டு வரலாங்களா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐலாண்ட் இருந்துச்சு பக்கத்தில். இந்த ஐலாண்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா? இங்கே என்னமோ ஒரு இது இருக்குது. பச்சை கலர் ஆரஞ்சு பெரி எடுத்தா ஒப்டைனட் ஆரஞ்சு பெரி 1 இன்ட்டு எங்கள் ட்ரெஷரில் இருக்கும். சாப்பிட்லாமா? வார்லோ ஸ்ட்ரெஸ் இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எடுக்க முடியலையே. சரி ஒழுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். போகாத தண்ணிக்குள்ள போகாதடா, செத்துருவடா. இங்கே பாருங்க, கொரில்லா. ஐயா, இவன் இப்படி மொத்தறான். இவன் என்ன மண்டையில கீடம் போட்டிருக்கான். அடங்கு கொரில்லா கிங்கு. டே பாச மண்டையா, உன்னை நான் போட்டு இன்னைக்கு முடிச்சிருவேன்டா. நீ விட்டுறா. நம்மளே முடிச்சிட்டா, அவனை முடிக்கலான்னு பார்த்தா. ஓகே, என்ன நம்ம அவனை முடிக்கிற லெவல் ஏறல போல. சீக்கிரமா ஏறிடுவோம் லெவலு. சீக்கிரமா மங்கீஸ்ல தோக்கடிச்சு கொரில்லா கிங்கி தோக்கடிச்சு நெக்ஸ்ட் ஐலாண்டு போயிடலாம். கொரில்லாஸ் 15 லெவல். நம்ம லெவல் 15 போயிட்டோம். கொரில்லாஸ் போயிட்டா. கொரில்லாஸ் அங்கே ஒரு கொரில்லா நம்ம திறந்தானா? அவனா இருப்பானுங்களோ? நிறைய பேர் இருந்தானுங்க. இல்லை கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் போட்டு அப்படியே அந்த ஐலாண்டு போவோமா? ஜம்ப் பண்றா. சீக்கிரம்.
சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓகே, மண்டையில போடு, அடியே போடு. தாக்கு 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 தாக்கு. போடு போடு. அவ்வளோதான். போடு போடு. முடிச்சு முடிச்சு முட்டு முடி 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 முடி. இருங்க இருங்க. அவ்வளோதான். 18வது லெவல் போயாச்சு. மாஸ்டர் 13 இவனையும் முடிச்சிடலாம். அப்படியே போடுறா போடுறா அடியே போடுறா போடுறா அடியே போடுறா அடியே போடுறா போடுறா அடியே போடு போடு போடு. சீக்கிரம் இவனையும் முடிச்சு விட்டுறலாமா? இவனையும் டப்ப 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 டப்பன்னு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கொரில்லா போட்டு தாக்குவோம். இந்த கொரில்லா போட்டு தாக்கு தாக்கு. அவன் லெவல் 20, நம்ம லெவல் 18. நம்மள்ட்ட தோத்து போகிறோம் பார்த்தீங்களா? அந்த நம்ம ஸ்ட்ராங் கைஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்னு நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளாக் ஸ்போர்ட்டுக்காக ஒரு சர்வர் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் அப்டேட் நம்ம தெரிவிக்கலான்னு இருக்கேன். பிளாக் ஸ்போர்ட்டுக்கு ட்ரேடிங் அது இது நிறைய இருக்குது. அது எல்லாமே தெரியுமா? நம்ம ஒரு சர்வர் உருவாக்கலாம். நம்ம யாங்கோ இதுக்கு ஒரு சர்வர், யாங்கோ எம்பையர் சர்வர் நேமாக வைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட்டில், போன வீடியோ கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதுலேயும் சேவ் பண்ணுறேன். இந்த வீடியோலையும் நம்ம கொடுக்குறேன். அப்புறம் போன வீடியோ பார்க்காதவங்க எல்லாத்துக்கும் முடிஞ்சா அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ச்சியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, அடுத்து இவனை போட்டு முடிப்போமா? டப்ப டக்க டப்ப கட்டப்ப டப்ப 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 டப்ப. கைஸ், நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். ஒரே ஒருத்தன் சேனலை கிரியேட் பண்ணேன். இப்போ டிஸ்கஸரும் நான் தான் கிரியேட் பண்ண போகிறேன். நான் ஒருத்தாள் தான், யாருமே என் கூட இல்லை. எங்கள் கூட வாங்க. நீங்கள் தான் நான். நீங்களாம் நான் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும். அவ்வளோதான். போட்டு முடிச்சிடலாம். அதில் ரோலா என்னமோ இருக்கும் கைஸ். அதில் வந்து நான் வந்து நிறைய ஆட் பண்ணுறேன். நான் வந்து அட்மின் யான்கோவாக இருப்பேன். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரட்ஸ், கமாண்டர், அட்மிரல் அந்த மாதிரி பொசிஷனில் இருப்பீங்க. அப்புறம் மிரேஜ், அந்த ஸ்டாக்கை அந்த ஒருத்தர் ஃப்ரூட் இது பண்ணுறான்ல அவனோட இதெல்லாம் இருக்கும். அதில் ஸ்டாக்கு எப்போ வருது அதுலேயே பார்த்துக்கலாம். கேமுக்குள்ள வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு என்ன இருக்கும், ட்ரேடிங் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரூட் ட்ரேடிங் நான் பண்ண முடியாது. நான் செகண்ட் சி போனால் தான் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் செகண்ட் சி போனவங்க எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஆக்ஸ்போர்டுக்கே ட்ரேடிங்க்கு சர்வர் இருக்குது, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு நம்ம இதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடெலாம் போகலாம். நம்ம தேர்ட் சீஸ் செகண்ட் சீஸில் ரைடு பிவிபி பண்ணுறக்கும் அதில் சாட் கொடுக்குறேன். அதுலேயே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் பண்ணுங்கள். ஆனால் மறந்துடாமல் அதில் இருக்க ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சர்வரில் வைக்க முடியும். இல்லைனா கிக்கு பேன் அடிச்சு விட்ருவோம், பார்த்துக்கோங்க. ஆனால் நான் ஒத்தால் தான் இந்த சர்வர் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு யாருமே இல்லை. நானாக தான் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த எனிமி, லாஸ்ட் எனிமி கில் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் அக்செப்ட் பண்ணலாம். எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா. அவ்வளோதான், ஒரு அடி தான், பறந்துட்டான். குயிக் ராஷ் ஒரு அடி தான். ஆனால் அட்டாக் அவனுக்கு அவ்வளோ பெருசாக கொடுக்கல. ஓகே ஓகே, அவனை முடிச்சிடலாம், சீக்கிரமாக முடிச்சிடலாம். சீக்கிரம்டா. ஓகே, நியூ குஸ்ட் அவைலபிள், ஓப்பன் த காம்பஸ் மேலும் நியூ குஸ்ட். அவ்வளோதானே, இங்கே தான் காமிக்கிறேன். ஓகே, போலாம். சீக்கிரம் கைஸ், ஒன்று வராங்க கைஸ். வேவன் கைஸ், ரக்கெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். ரக்க வச்சுருக்கான், என்னமோ வச்சுருக்கானே. யாரா நீ? எனக்கு ஒரு
எனக்கு ஒரு ஃப்ரூட் குடியா, எனக்கு ஒரு ஃப்ரூட் குடியா, ஃப்ரூட் குடியா கைஸ். ரொம்ப கையில் ரொம்ப வச்சுக்கோங்க கைஸ். ஃப்ரூட்டு கைஸ் கொடுத்துட்டோம் கைஸ். யா, இதுதான் நம்மளோட தேர்ட் ஃப்ரூட்டாக இருக்கும். இன்னொரு இல்லை, 2 ஃப்ரூட் தான் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ரூட்டை ஷூட் பண்ணிட்டா என்ன ஃப்ரூட்னு பேர் தெரியும். உள்ளே போய் பார்த்துடலாம். பிளாக்ஸ் ஃப்ரூட் ஸ்டோரட். ஓகே, தேங்க்யூ சொல்லிடலாம், தேங்க்ஸ் சொல்லிடலாம், தேங்க்ஸ் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஐட்டமில் போய் செக் பண்ணி பார்க்கலாங்களா. ஐட்டம் போனால், ட்ரெஷர் போனால், ஃப்ரூட் போயிது, சாண்டு. கைஸ் பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஷைனிஷ் கலரும், அது வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கான்னு தெரியல. நம்ம வால்யூம் குறைச்சிக்கலாம். ஓகே, நம்ம அப்படியே இந்த பாலத்தில் போய் கஸ்ட்டுக்கு போய் 20 லெவல் வந்தாச்சு. இப்போ குரில்லா கிங்கை போட்டு தாக்குவோமா, ஆரம்பிப்போமா. குரில்லா கிங்கை போட்டு தாக்கறதுக்கு ஆமாம், இங்கே ஒரு ட்ரீ ஆப்ஷன்ஸ் கைஸ். உடுக்கல ட்ரெஷர் இருக்குமா, ட்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு படிக்கட்டு ஏணி வேணா இருக்கு. ஏணியில் அப்படியே இறங்குவோமா. இறங்கு இறங்கி இறங்கு இறங்கு இறங்கியாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மரம் பெருசு பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, மரம்னே சொல்ல முடியாது, அந்தளவு பெருசு பெருசாக இருக்குது எல்லாம். சொல்கிறேனே தெரியல. சரி வாங்க, கொரில்லா கிங்கை நம்ம அடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தும் ஸ்குவாட்லி ஒன்று போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் போட்டு ஸ்குவாடில் 3 போட்டுக்கலாம். 13 13 13 25. ஒரு குட்டான இதில் தான் நம்ம ஸ்டேட் போட்டுருக்கோம் ஸ்டாட்டு. ஓகே, இந்த ஸ்டாட்டு போகிறனால நம்ம பவர் இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன் கைஸ். பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை இன்க்ரீஸ் ஆகுது, என்னைய பொறுத்த வரைக்கும் ஆகுது. என்னங்க லைட் எரியுது, சும்மா தான் ஏன் குடித்தேன், அதுக்கு லைட்டுக்கு லைட் எரியுது கைஸ். உள்ளேருந்து போனா பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, உள்ளேருந்து போனா. சரி, ஃப்ரூட்டு கேட்போமா. தலையாட்டிட்டு போகிறான், அடங்க வாள் வச்சுருக்க பின்னாடி. எப்பட்றா டீ, எனக்கும் அந்த வாழை குடுறா. ஃப்ரூட்டு போகிறான்னு தெரியல, வாள் வச்சிருக்கானா. நம்மளுக்கும் கிடைச்ச ஸ்டைலாக இருக்கும். ஆனால் நமக்கு வேண்டிய நெருப்பு இருக்குல்ல கைஸ், நெருப்பை கொளுத்தி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, பட் இப்போ நம்ம கொஞ்சம் கொரில்லா கிங் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். போலாமா, கொரில்லா கிங் அடிக்கிறதுக்கு போகலாம். ஓ போடா போடா போடா. கொரில்லா கிங், இன்னைக்கு நீ என் கையால தானே உன் சாவே. தப்புக்கான ஒரு நாக்கை போட்டு கத்தி எடுத்து சொலத்திட்டா அவன் நம்ம கதையை முடிச்சிடுவான் போல. ஓகே ஓகே, இப்போ ஐயோ இன்னும் கைஸ் பண்ணுறவன் தரையில தட்டுறான். அதுக்கு நம்மளுக்கு இப்படி ஹெல்த்து போகுது. அப்படியே மண்டையோ அடி. மண்டை கிழிச்சுன்னு பார்த்தா ஒன்னால. ஐயோ கை நம்ம கதையை முடிச்சாயா. அச்சோ, இவன் நம்மளால பவர் போலையோ. மங்கியை போட்டு முடிச்சுட்டு அடிச்சுடுவான். மங்கி என்னை முடிச்சிட்டு கதையை நான் முடிக்காம இங்கிட்டு போக மாட்டேன். செலக்ட்னு முடிச்சுட்டு இந்த மங்கி கதையை முடிச்சு சீக்கிரமா இந்த மங்கி கதையை முடிச்சிருவோம். ஓ, காம்பேக்ட்ல ஒரு இது கேஸ் நம்ம வருஷம் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாங்களா. இப்போ ஃபர்ஸ்ட்டு கட்டணா வச்சு குயிக் டேஷ் போட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் ஃபுட் வச்சு நாக்க போட்டு அப்புறம் காம்பேக்டை வச்சு ஒரு குயிக் ரேஷை போடலாம். குயிக் ரேஷ் அது என்னமோ ஒன்று பேர் வந்து போச்சு. அதுக்கு இந்த காம்போ நம்ம யூஸ் பண்ணால் நம்மளால முடியும்னு நினைக்கிறேன். நினைக்க முடியாது, செய்கிறேன், முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா. ஓகே, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு இப்போது இங்கிட்டு வந்து அப்படியே குயிக் டேக்கிளில் போட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். அவன் தரையில் தட்டுறதுலேருந்து தப்பிச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட் ஒரு அடி, செகண்ட் குயிக் ரேஷ் யூஸ் பண்ணுவோம். குயிக் ரேஷ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இப்போ தப்பிச்சோம். தேர்டு
குத்துன்னு குத்துவோம். அவன் நம்ம கதையை முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பான். டப்கான் மாட்டிலே ஒரு அடியை போட்டா அவன் தலையில் கட்டுறதுலேருந்து தப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாக்கை வச்சு ஒரு நாக்கை மட்டும் போடுவோம். ஆனால் அவன் செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டான். அது ஏன் எனக்கு தெரியல. ஓகே, ஏன் தெரியல, அவன் செவுத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டான். அடியை போடுவோங்களா, எங்கே சேஞ்ச் ஆக மாட்டேது, எதுவும் ஏன் தெரியல கேஸ் சேஞ்ச் ஆக மாட்டேது. அச்சோ, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, ஹோப் யூ ஆல் see you on next வீடியோ. மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிஸ்கஸ் சர்வர் பற்றி அப்டேட் பண்ணுறேன். இப்போ நெட்டு வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆனால் மட்டும்தான் இப்போ வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை கைஸ், see you on the next video. Sayonara.